ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டே சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஜெரோன் ஜெஸ்லினை பார்க்குறக்கு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஊர்லேருந்து வந்தாலே எப்போவுமே நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி அவசரமாக சீக்கிரமாக வர்றதுனால வந்து இருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலே விளைஞ்ச பனங்கிழங்கு. நான் வந்து அவிச்சிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படியே அவிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜெரோனுக்கு வந்து 3 ஜட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜெஸ்லின் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அவளுக்கும் ஒரு தனியாக 3 ஜட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. இன்னர் தான் வந்து தேவைப்படுங்கிறதுனால, ஏன்னா அடிக்கடி குழந்தைங்க யூரின் போயிட்டே இருப்பாங்கிறதுனால எப்போ வரும்போதெல்லாம் ஜட்டி 4 ஜட்டி 3 ஜட்டின்னு வாங்கி தருவாங்க. ஜெரோன் வந்து தாத்தா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால் அவனுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச செவ்வாழை பழம் வந்து ஒரு 4, 5 எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ஜெரோன் 2 சாப்பிட்டுட்டான். அப்புறம் பாப்பாவுக்கு சின்ன வளையல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜெஸ்லின் பாப்பாவுக்கு ஒரு வாட்டர் கேன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் வரவே மாட்டாங்க. ஜெரோன் பிறக்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தாலும் வாங்கிட்டு வருவாங்க. எப்போ வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து ஊரில் வந்து இதை மாதிரி வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஊரில் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, சிப்ஸு, சேவு, மிக்சரு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னை மரம் நிறைய இருக்குங்கிறதுனால தேங்காய் வந்து நல்லா நிறைய கிடைக்குங்கிறதுனால ஒரு மூட்டை தேங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 6, 7 தேங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக நான் இன்னும் எண்ண கூட இல்லை. தேங்காயும் வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்காய் இங்கே சென்னையில் எவ்வளோ விலைன்னா ஒரு தேங்காவே குறைஞ்சது 30 ரூபா சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தேங்காய் வாங்க வேண்டிய வேலை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கே கிளம்பிட்டாங்க, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜெரோனுக்கு 500 கொடுத்தாங்க, பாப்பாவுக்கு 500, எனக்கு வெறும் 200 தான் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு 5 ரூபா காயின் புதுசாக இருந்துச்சு, அதையும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். ஜெஸ்லின் பாப்பா வந்து யாருக்கிட்டேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து யாரையும் சரியாக பார்க்காததுனால. ஆனால் எங்கள் அப்பா வந்தவுடனே வந்து போனா, தாத்தா அப்படின்லாம் கூப்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டா. தூங்கிட்டு எந்திரிச்சோடனே எங்கள் அப்பா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூப்பிட்டாரு. அவள் வந்து போகவே மாட்டேன்ட்டா, வரமாட்டேன்னு அழுதா. அதுக்கப்புறம் ஜெரோன் தான் வந்து ஜாலியாக வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட நல்லா பேசி விளையாடிக்கிட்டே இருந்தான். இந்த கிழங்கு அவிச்சிட்டு வந்திருந்தாங்க. சூடாக வச்சதுனால ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே காய போட்டிருந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.